ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 யோவான் 1:7 இந்த பாவம் அந்த பாவம் என்று இல்லை, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறாராம். முன்னோர்கள் செய்த பாவம் மட்டுமல்ல, முற்காலத்தில் செய்தப்பட்ட பாவங்களும் நிவர்த்தி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் அவரோடு நாம ஒளியில் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நான் இருளிலே இருந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டேன், மறுபடியும் நான் அந்த இருளுக்குள்ளே கடந்து போக மாட்டேன் என்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் அங்கே விரும்புகிறார். அதே போல ஒருவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கணும். ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்பட்டு அதான் ஒருவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் அன்பா இருங்கள்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அதே போல நான் ஒருவருக்கொருவர் ஐக்கியமா இருக்கணும், ஒருமனப்பட்டு இருக்கணும். அப்பொழுது இருளில் நடக்காமல் வெளிச்சத்திற்குள்ள நாம் வருவோம். அந்த வெளிச்சத்தை தான் தேவன் விரும்புகிறார். நான் ஒளியா இருக்கிறேன் அல்லவா, என்னிடத்தில் வந்து அந்த ஒளியை பெற்றுக்கொள், நானே உலகத்தின் ஒளி அப்படி என்று ஆண்டவர் ஆணித்தனமாக சொல்றதை நாம் பார்க்குறோம். நம்முடைய பாவங்கள் மட்டுமில்லை, நம் முற்பதாக்கள் பாவம், அதுக்கு முற்பையில் உள்ள பாவங்கள், சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம சுத்திகரிக்க ஒப்பு கொடுப்போம். நமக்குள் பாவம் இல்லை என்றால் நம்மளை நாமே வஞ்சிக்கிறது இல்லாமல் பொய்யனாகவும் இருப்போம்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பூமிக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வேத வசனம் சொல்லு. நாம் உலகத்தில் இருக்கிறோம், பாவம் மன்னிக்கப்பட்டது நிச்சயத்தோடு இந்த பூமியில வாழ செய்ய தேவன் போதுமானவராக இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்வோம், நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமேன்.